வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் த எனர்ஜி ரெக்யர்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி? இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். ஏன்னா மனித உடல்ல நம்ம ஆற்றல் தேவையை எதன் மூலம் அளவிடுவோம்? இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க. டெஃபினட்டா கலோரி தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு பொருள் இப்ப ஹார்லிக்ஸ் இருக்கு, இல்ல பூஸ்ட் இருக்குன்னா நிறைய பொருளை பார்க்கும்போது என்னன்னா கலோரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன, அதுல அவ்வளோ ஆற்றல் வந்து இருக்கு. அதை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப இதுக்கு சம்பந்தப்பட்ட கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். மிச்சம் 3 ஆப்ஷன் பாருங்களேன். இந்த எர்க்கு, ஜூலு, ஓம் இருக்கு பாத்தீங்களா? இது எதோட சம்பந்தப்பட்ட கான்செப்ட் அப்படின்னா, ஒர்க்கு ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது என்ன லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னா சிஜிஎஸ் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன சிஜிஎஸ் யூனிட் தான்? இப்ப எஸ்ஐ யூனிட் அப்படின்னு ஒன்று சொல்றோமா, அதே மாதிரி வந்து என்னன்னா சிஜிஎஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. சி ஃபார் என்னன்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஃபார் சென்டிமீட்டர், ஜி ஃபார் வந்து கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ் ஃபார் வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு பொருள் ஏதாவது ஒன்று வந்து எஸ்ஐ யூனிட்ல சொல்றாங்கன்னா அதோட அளவா சொல்லுவாங்களா. அதே ஒரு மைனூட் லெவல ரொம்ப 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 மைனூட் லெவல போகும்போது அதை சிஜிஎஸ் யூனிட்ல வந்து சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜிஎஸ் யூனிட்டா என்ன சொல்லுவாங்கன்னா எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1 ஜூலையும் இந்த எர்க்கோட ஈக்குவலன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா 1 ஜூல்ஸ் ஈக்குவல் டு 10 பவர் 7 வந்து எர்க் சொல்லுவாங்க. ஏன் என்ன சொன்னேன், ஜூலை விட எர்க் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ. சிஜிஎஸ் யூனிட்னாவே ரொம்ப லோ இதுல வந்து என்னன்னா அளவு கொண்டது. அதனால அது ஈக்குவேட் பண்ணும்போது 10 பவர் 7 வந்து எர்க் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஜூலு, எர்க்கு இதெல்லாம் இருக்கு. இந்த ஒர்க் கான்செப்ட்ல நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். அதை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னா இந்த இதை நம்ம எலிமினேட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியா கொடுத்துட்டாங்க. பட் சப்போஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். அப்ப எர்க்குன்னு என்னன்னு பார்த்தாச்சு, ஜூல் என்னன்னு பார்த்தாச்சு. ஓம்னா என்ன? ஓம் எதோட எஸ்ஐ யூனிட்னா மின் தடையோட எஸ்ஐ யூனிட். அதாவது ரெசிஸ்டரோட வந்து எஸ்ஐ யூனிட் தான் என்னன்னா ஓம். யாரு கண்டுபிடிச்சு பண்ண? ஓம்ஸ் என்பவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அது சம்பந்தப்பட்டது என்ன? ஓம்ஸ்லாம் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். சும்மா இந்த ரிமோட் பண்ணீங்க, எங்கேயாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.